புருஷ ஜாதகத்திலே ஆயிருந்தாலும் ஸ்திரீ ஜாதகத்திலே ஆயிருந்தாலும் புனர்விவாக யோகம் அப்படி இருந்தால் எந்த காரணத்தை கொண்டு ஃபர்ஸ்ட் மங்கல்யம் பிரிஞ்சு போகிறது என்று பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் மங்கல்யம் பிரிஞ்சு போறது பிரிஞ்சு இல்லை, வைதவிய யோகம் தான். புருஷன் இறந்து போய்விடும் அப்படித்தான் பொன் ஜாதகத்திலே இருந்தால் தீர்க்காயுசுள்ள புருஷனை சேர்த்து வைக்க வேண்டும். 90% ஃபேமிலி பிரியறதுக்கு என்ன காரணம் என்றால் தாம்பத்திய உறவு சரியாகவே நடக்காம இருக்கிறதுனால தான். ஆனா ஓப்பனா அது சொல்ல மாட்டாங்க. செக்சுவல் சந்திருப்தி இல்லாம இருக்கிறதுனால தான் அதிகமும் இந்த டிவோர்ஸ் நடக்கிறது, விவாக ரத்து நடக்கிறது. ஜாதகம் பார்க்கும்பொழுது எப்பவுமே சுக்கிரனை கொண்டும் 8ஆம் இடம் கொண்டும் செக்சுவல் பவரை சிந்திக்க வேண்டும். புருஷ ஜாதகத்தில் செக்சுவல் பவர் அதிகமாக இருக்க வேண்டும், ஸ்திரீ ஜாதகத்தில் அது கொஞ்சம் கம்மியாக இருக்க வேண்டும். இதுதான் சேர்த்து வைக்க வேண்டும். இங்கே ஏற்கனவே சொல்லப்பட்ட ஜாதகத்தில் ஸ்திரீ ஜாதகம் பிளஸ் பாயிண்ட்லையும் புருஷ ஜாதகம் மைனஸ் பாயிண்ட்லையும் இருக்கு. அதுதான் பிரச்சனை. அதனால தான் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது.